السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. وقال الله تعالى أيضا: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في معنى الحديث: أفضل الشهور بعد رمضان شهر الله المحرم. وفي حديث آخر: شعبان شهري. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வள்ளல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனதுரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில், மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஷஅபானுல் முஅவ்வம் என்று சொல்லப்படுகின்ற மகத்தான ஷஅபான் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தை அடைந்ததுமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பணித்திருக்கிறார்கள்: அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபு மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத் செய்து புனிதமான பரக்கத் பொருந்திய ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ வழங்குவாயாக என்று துஆ செய்ய பணித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரக்கத் பொருந்திய மாதத்தில் நாம் எல்லாம் புனிதமான இரவை, ஷபே பராஅத் என்று சொல்லப்படுகின்ற பராஅத் இரவை அடைய இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இது போன்று நம்முடைய வாழ்நாளில் பல்வேறு ரஜபு மாதத்தையும், பல்வேறு ஷஅபான் மாதத்தையும், பல்வேறு ரமலான் மாதத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நமக்கெல்லாம் இந்த உலகில் உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லப்படுகின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்தினர்களாக வாழ்வதற்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பாக்கியம் என்பது நமக்கு சாதாரணமாக கிடைத்து விட்டதல்ல. நம்முடைய முன்னோர்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்நாளில் நம்முடைய சந்ததியினர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்திலே பிறந்து, இந்த உம்மத்திலே வாழ்ந்து, இந்த உம்மத்திலேயே அவர்கள் மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை நீ தந்தல் புரிவாயாக என்று நம்முடைய முன்னோர்கள் துஆ செய்ததினுடைய பரக்கத்தினால் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிலே நாம் பிறந்து இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
மற்ற எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களுடைய சமுதாயத்தினர்களுக்கும் மிகப்பெரிய சிறப்பு உண்டு. எல்லா நபிமார்கள் எல்லா ரசூல்மார்களுக்கும் மிகப்பெரிய அந்தஸ்து உண்டு. ஆனால் 1,24,000 நபிமார்கள் ரசூல்மார்கள், அதில் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான அந்தஸ்துகளை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். அவரவர்களுடைய சமுதாயத்தினர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதமான அந்தஸ்தை தந்திருக்கிறார். நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற இறுதி தூதரை, இறை தூதரை அல்லாஹு தஆலா 1,24,000 நபிமார்கள் ரசூல்மார்களுக்கும் அவர்களைத்தான் இமாமாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கிறார். அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா சய்யிதுல் அன்பியாஇ வர் ருசுல் என்று அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கிறார். அவர்களைத்தான் சய்யிதுல் உருபி வல் அஜம், அரபியர்கள் அஜமியர்கள் அனைவருக்கும் அவர்கள்தான் சய்யித், அவர்கள்தான் தலைவர் என்று அல்லாஹு தஆலா உயரிய அந்தஸ்தை, அல்லாஹ்விற்கு அடுத்த மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அதுபோன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய நமக்கும் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அந்தஸ்தை தந்திருக்கிறார். என்ன அந்தஸ்து தெரியுமா? மற்ற நபிமார்கள் ரசூல்மார்களுக்குரிய சமுதாயத்தினர்களுக்கு நாம் தான் சுஹதாக்களாக இருக்கிறோம். சுஹதாக்கள் என்றால் சாட்சியாளர்கள். நாம் தான் மற்ற சமுதாயத்தினருக்கு சாட்சியாளர்களாக நாம் இருக்கிறோம். பொதுவாகவே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வழக்குல அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில அல்லது ஏதாவது ஒரு தீர்வு எடுக்கும் போது நம்ம யாரை சாட்சியாளர்களாக ஆக்குவோம், யாரை முன்னிலைப்படுத்துவோம், யாருக்கு பெரிய அந்தஸ்து இருக்குதோ, யாருக்கு ஊர்ல எல்லாரிடத்திலையும் ஒரு கண்ணியம் இருக்கிறதோ, யாருக்கு ஊரிடத்துல எல்லார் கிட்டையும் நல்ல ஒரு பெயர் இருக்கிறதோ அவர்களைத்தான் நாம் சாட்சியாளர்களாக ஆக்குவோம், இல்லையா? இது நம்முடைய உலக நடைமுறை. இது போன்ற உலக நடைமுறைக்கெல்லாம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நாளை மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லப்படுகின்ற நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறார். وَتَكُونُوا وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ. எல்லா மக்களுக்கும் சாட்சியாளர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக உங்களை நாம் நடுநிலை சமுதாயமாக ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் நடுநிலை சமுதாயம் அப்படின்னா என்னங்க? எந்த ஒரு விஷயத்திலேயும் அளவு கடந்து வரம்பு மீறி போய்விட மாட்டார்கள். எந்த ஒரு கொள்கையிலும் வரம்பு மீறி செயல்படக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். எல்லாவற்றிலும் நடுநிலை சிந்தனையோடு நடுநிலை செயல்பாட்டோடு தான் அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். யாரின் பக்கம் அவர்கள் சாய்ந்து விட மாட்டார்கள். இல்லை நான் இந்த கொள்கையை சார்ந்தவன், நான் இந்த இயக்கத்தை சார்ந்தவன், நான் இந்த கட்சியை சார்ந்தவன் என்றெல்லாம் போய்விடுவதற்கு இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் யாருக்கும் அனுமதி கிடையாது. யாரும் அப்படி போய்விடவும் முடியாது. இயக்கவாதிகளாக யாரும் இருக்கவும் முடியாது. ஒரு கட்சியை சார்ந்து மட்டும் நாம் இருந்து விடக்கூடாது. எல்லோருக்கும் சமமானவர்களாக நடுநிலையானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. எல்லா சமுதாயத்தினருக்கும் நம்மை ஒரு எடுத்துக்காட்டாக, நம்மை சாட்சியாளர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்து மிகப்பெரிய அந்தஸ்தை நமக்கு தந்ததின் மூலமாக அல்லாஹ் சொல்ல வருவது என்ன தெரியுமா? மற்ற எல்லா சமுதாயத்தினர்களும் தவறுகள் செய்தால், பாவங்கள் செய்தால் அவர்களுக்கு அப்போதே அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட்டுவிடும்.
நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் யாராவது குளிப்பு கடமையானவர்கள் இருந்தால் எந்த ஆடையில அவர்களுக்கு அணிந்திருக்கும் போது குளிப்பு கடமையானதோ அந்த ஆடையில எந்த இடத்தில் அசுத்தம் பட்டதோ அந்த இடத்தை வெட்டிவிட வேண்டும், வெட்டி எடுத்துடணும் துணியில. இப்படி ஒவ்வொரு துணியிலையும் நம்ம ஓட்ட போட்டுட்டு இருந்தா இப்போ எந்த துணியாவது நம்ம போட முடியுமா? அந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு கிடையாது. நம்முடைய சமுதாயத்தினருக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் நம்மை அல்லாஹ் தஆலா மற்ற சமுதாயத்தினர்களை விட நம்மை சிறப்புப்படுத்தி இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் என்ன தெரியுமா, மற்ற சமுதாயத்தினர்கள் எல்லாம் பெரும்பாவங்கள் செய்தாலும் சரி சிறுபாவங்கள் செய்தாலும் சரி அனைத்திற்கும் தண்டனை வழங்கப்படும். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் சிறுபாவங்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு உண்டு, அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் பெரும்பாவத்திற்கு நாம் தௌபா செய்தால் மட்டுமே நமக்கு மன்னிப்பு உண்டு. பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் இரு கரம் ஏந்தி கிப்லாவை முன்னோக்கி மனம் வருந்தி அந்த பாவத்தை உணர்ந்து யா அல்லாஹ் இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டு யார் அல்லாஹ்விடத்தில் பாவமீழ்ச்சி பெறுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுகூட நாளை மறுமையில மற்ற சமுதாயத்தினருக்கெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கணக்குகள் கேட்டு விசாரணை செய்யப்பட்டு தான் அவர்களை கடைசி தீர்வாக சுவனத்தில் அவர்களுக்கு பாக்கியம் இருந்தால் அவர்கள் செல்வார்கள், இல்லை என்றால் நரகத்திற்கு செல்வார்கள். ஆனால் நம்முடைய உம்மத்தே முஹம்மதியாவாகிய நமக்கு எப்படிப்பட்ட நபி தெரியுமா கிடைத்திருக்கிறார்கள்? எப்படிப்பட்ட நபி தெரியுமாங்க? எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் நாளை மறுமையில் யா நப்சி யா நப்சி என் நிலைமையே என் நிலைமையே என்று அலைந்து கொண்டு இருக்கிற போது நம்முடைய நபி உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? யா உம்மதி யா உம்மதி, என் சமுதாயமே என் சமுதாயமே என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிலே கடைசி மனிதர் சொர்க்கம் செல்கின்ற வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் விழுந்து கிடப்பார்கள், சஜ்தாவிலே இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து எழுந்திருக்க சொல்வார்கள் நம்முடைய நபியை. அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தினரில் ஒரு நபர் கூட நரகத்திற்கு சென்று விடக்கூடாது. பெரும்பாவங்கள் செய்து தௌபா செய்யாவிட்டாலும் சரி அவர்கள் அதற்குண்டான தண்டனைகள் நரகத்தில் அனுபவித்தாலும் கடைசியில் அவர்களுடைய முடிவு சொர்க்கமாக இருக்க வேண்டும். அப்படி ஆகின்ற வரை நான் சஜ்தாவில் தான் இருப்பேன் என்று சஜ்தாவில் இருப்பார். யாருங்க? நம்முடைய தலைவர், நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக நாம் வந்துவிட்ட பிறகு மற்ற சமுதாயத்தினருக்கு எடுத்துக்காட்டானவர்களாக மிகப்பெரிய அந்தஸ்துடையவர்களாக முன்மாதிரியாளர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும், இல்லையா? எந்த வகையிலும் மற்ற சமுதாயத்தினர்களை விட நாம் குறைந்து போய்விடக்கூடாது. இப்படிப்பட்ட சமுதாயத்தினருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரண தருவாய்க்கு முன்பு ஹஜ்ஜத்துல் வதாஇலே பேசிய அந்த பேச்சு நபிமொழியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நபிமொழி கிரந்தங்கள் பெரிய கிரந்தம். அந்த நபிமொழி கிரந்தத்திலே சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், மிஷ்காத்துல் மசாபிஹ் போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தத்திலே நபி அவர்களுடைய இறுதி பேச்சு, இறுதி தூதரின் இறுதி பேச்சு என்றே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் திறந்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த ஹதீஸை 2 பக்கங்களில் சொல்வார்கள். ஏங்க 2 பக்கம்னா நீங்க பார்க்குற மாதிரி 198 பேஜஸ்ல 2 பக்கம்,
2 பக்கத்து தானே பேசுனாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த ஹதீஸ் கிரந்தம் திறந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பெருசா இருக்கும், இவ்வளவு பெருசா. அதை நம்முடைய பிள்ளைங்களுடைய அல்லது நம்முடைய நோட்டு புத்தகத்தில் லாங் சைஸ் நோட்லேயே நீங்கள் எழுதினாலும் சரி, அந்த ஹதீஸை நீங்கள் எழுதுனீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 பக்கங்கள் இருக்கும், ஹதீஸ் மட்டுமே. அதற்கு விளக்க உரைகளாக கிட்டத்தட்ட 1000 வால்யூம்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியிலே இன்றைக்கும் அந்த கடைசி இறுதி பேச்சிலே நபி அவர்கள் பேசிய அந்த பேச்சை மட்டும் 1000 பாகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அதை பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கும் அது ஆய்வு பாடமாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திறந்து பாருங்கள். அதில் மிக முக்கியமான அம்சங்களை ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஜமாஅத்தார்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, உங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே பேசிய அத்துணை பேச்சு முழுவதையும் அதை ஒரு வடி விடாமல் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமாக. எதுவும் பலகீனமான ஹதீஸ் என்று மற்றவர்கள் சொல்வது போல அது கிடையாது, ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஹதீஸுடைய கிரந்தத்தில் அந்த நபி மொழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களையும் பேசி இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக நாம் இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக இப்போதுள்ள கால சூழ்நிலைக்கு தோதுவாக 5 அம்சங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நிறைய விஷயங்களை சொல்றாங்க, அவ்வளோ விஷயத்தையும் நம்ம இந்த ஜும்ஆல சொல்லிவிட முடியாது, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அது பத்தாது. அவ்வளோ விஷயங்களை அந்த இறுதி பேச்சிலே சொல்லி இருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான 5 அம்சங்கள். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேச்சை தொடங்குகிற போதே, முஃமின்களே, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். முதல் விஷயம் தக்வா, பயம், அல்லாஹ்வை பற்றிய அச்சம். இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். இருக்கிறது என்றால் எப்படி ஜும்ஆ உடைய தினத்திலே ஜும்ஆவினுடைய தொழுகைக்கு பள்ளிவாசல் முழுவதும் நிரம்பி வழிகிறதோ, அதுபோல ஒவ்வொரு நாள் ஐவேளை தொழுகையிலும் பள்ளிவாசல் முழுவதும் நிரம்பி வழிய வேண்டும். நிரம்பி வழிகிறதா? ஜும்ஆ முடிஞ்சோன்னா அசர் தொழுகைக்கு பாருங்க, இமாமும் மோதினார் மட்டும்தான் நிற்பாரு. எங்க ஹஸரத், எங்கள வயசானவங்களும் இருக்கிறீங்க, வயதானதற்கு பிறகுதானே நீங்கள் தொழுது வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் நமக்கு சொல்லி தந்த அறிவுத்திறன் எப்போது தொடங்குகிறதோ அந்த 7ஆம் வயதிலிருந்தே நாம் ஒரு வேளை தொழுகை விடாமல் நாம் தொழுதிருக்க வேண்டும். அதுதான் நம் மீது கடமை. அல்லாஹ்வின் மீது அச்சம் நமக்கு இன்றைக்கு குறைந்து விட்டது. ஹஸரத், நீங்க இந்த காலகட்டத்துக்கு தூதுவா சொல்லுங்க ஹஸரத், அந்த காலகட்டத்திலேயே பேசுறீங்களா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது அப்படி நீங்க சொல்லலாம். ஏங்க, நீங்க எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்தாலும் சரி, இதுதான் சட்டம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்தனை பேருக்கும் இதுதான் சட்டம். அந்த சட்டத்தை மீறி நடப்பதற்கு எவருக்கும் உரிமை கிடையாது, எவருக்கும் தகுதி கிடையாது. அல்லாஹ்வை அஞ்சி நடப்பதுதான் உங்களுடைய மிக பிரதானமான கொள்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன தெரியுமா? பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆண்களை பார்த்து அங்கு கூடியிருந்தவர்கள் பெண்களும் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். என்ன அஞ்சிக்கணும்? நம்ம என்ன அஞ்ச வேண்டியது இருக்குது? பெண்கள் அஞ்சி நடந்த போதுமே, நம்ம ஆண்களாச்சே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ஹதீஸை திறந்து பாருங்கள்.
இத்தகு அந்நிசா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, பெண்களுடைய விஷயத்தில் ஆண்களாகிய நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் பெண்களுடைய விஷயத்தில் கண் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். பெண்களுடைய விஷயத்தில் எதையுமே நாம் சுயமாக பேசிவிட முடியாது. பெண்களுடைய விஷயத்தில் மிகவும் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நம் மீது மிகப்பெரிய கடமை. இதில் யாருக்கும் எந்த நிலையிலும் எந்த கருணையும் காட்டக்கூடாது. அப்படி என்றால் பெண்களுடைய விஷயத்தில் நாம் பெற்ற பெண் பிள்ளை செல்வங்களுக்கு கல்வி கொடுப்பதிலும் சரி, ஒழுக்கத்தை அவர்களுக்கு கற்பிப்பதிலும் சரி, அவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றுவதிலும் சரி, அனைத்திலும் கட்டுப்பாடோடு மிகப்பெரிய ஒழுக்க மாண்புகளோடு ஆண்களாகிய நீங்கள் நடக்க வேண்டும். பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதுதான் உங்கள் மீது பிரதானமான கடமையாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவிற்கு அடுத்து பெண்களுடைய விஷயத்தை சொல்லி நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் என்றால், ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மற்ற இபாதத்துகள்லாம் நீங்க 5 வேளை தொழுகிறீங்க, நல்ல தர்மம் செய்யற ஹஜ்ரத், நல்ல நிறைய குர்ஆன் ஓதுற, நிறைய தஸ்பீஹ் செய்யற, நிறைய ஸலவாத் ஓதுற, எல்லாம் செய்யுங்க. ஆனால் பெண்களுடைய விஷயத்தில் ஜீரோவாக நீங்கள் இருந்தால் இதெல்லாம் எடுபட்டு போய்விடும். தக்வா இருக்குது ஹஜ்ரத் என்கிட்ட. என்ன தக்வா இருக்குது? அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறது என்றால் நீங்கள் பெற்ற பெண் பிள்ளை செல்வங்களுக்கு மார்க்க கல்வியை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தந்தார்கள், முஃமின்களே, உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு சூரத்து நூர் 18வது ஜுஸ்விலே அரை ஜுஸ்வுக்கு அடுத்து வரக்கூடிய சூரத்து நூர் என்கிற சூறாவை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தந்தார்கள். இதை அவர்களுடைய ஆட்சியிலே சட்டமாகவே ஆக்கப்பட்டது. அரசு கீழ் உள்ள சட்டமாகவே ஆக்கப்பட்டது. சூரத்து நூரை உங்களுடைய பெண் பிள்ளை செல்வங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நீங்க கற்றுக் கொடுத்திருக்கீங்களா? இன்றைக்கு இருக்கக்கூடிய தந்தைமார்கள் எல்லாம் ஜும்ஆவிற்கு வந்திருக்கிறீர்கள். நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சூரத்து நூரை நம்முடைய சாலிஹான நாம் பெற்றெடுத்த பெண் பிள்ளை செல்வங்களுக்கு சூரத்து நூருடைய விரிவுரையை, சூரத்து நூரை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் ஒரு எட்டு கூட நகர்த்தி விட முடியாது. இன்னும் மிரட்டுறீங்க? மிரட்டலைங்க, இதுதான் நிச்சயம். நாளை மறுமையில் இதற்கு நீங்கள் பதில் சொல்லாமல் ஒரு எட்டு கூட நீங்கள் நகர்த்தி விட முடியாது. அதுதான் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாக்களில் அதை கற்றுத்தரப்படுகிறது. பெண் பிள்ளை செல்வங்களுக்கு முபல்லிகாக்களாக, ஆலிமாக்களாக, பாதிலாக்களாக பெண்களை நாம் அப்படி உருவாக்குகிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மார்க்க கல்வியை கற்பித்து தரக்கூடிய நிஸ்வான் மதரசா, பெண்கள் அரபிக் கல்லூரி, மகளிர் அரபிக் கல்லூரி, இதுவெல்லாம் இந்த ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை செயல்படும். அதற்கு ஜமாஅத்தார்கள், இளைஞர்கள், சமூக பிரமுகர்கள் எல்லோரும் பாடுபட வேண்டும். எல்லோரும் இதை ஒரு சேவையாக எடுத்து செய்ய வேண்டும். இதை தனக்கு ஒரு பதவியாக, தனக்கு ஒரு பெயர் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் இதை நினைத்து விடக்கூடாது. இது பெயர் சேர்ப்பதோ, பதவியை உயர்த்தி காட்டுவதோ, அந்தஸ்தை உயர்த்தி காட்டுவதற்காக வேண்டிய நடக்கப்பட்டதல்ல. நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் நிற்கிற போது, யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தில் எத்தனை பெண் பிள்ளை செல்வங்களை நீ எங்களுக்கு கொடுத்தாயோ அத்தனை பெண் பிள்ளை செல்வங்களுக்கும் நாங்கள் உன்னுடைய கல்வியை, உன்னுடைய இல்மை நாங்கள் தந்திருக்கிறோம். எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த பெண் பிள்ளை செல்வங்கள் எல்லாம் உன்னுடைய சட்டங்களின் அடிப்படையில், உன்னுடைய இறை தூதரினுடைய சட்டங்களின் அடிப்படையில், உன்னுடைய வழியில் நடந்த நல்லோர்கள், நாதாக்கள், சஹாபாக்கள், இமாம்கள், வலிமான்கள், அத்துணை நபர்களுடைய பாதையிலே
எங்களுடைய பெண் பிள்ளை செல்வங்களை நாங்கள் சாலிஹான பெண் பிள்ளை செல்வங்களாக நாங்கள் வளர்த்தோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்வீர்களா? சொல்ல முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டிய கட்டாய சூழலான ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு பெண்களை வைத்துதான் எல்லா விளம்பரங்களும் எல்லா அறிவிப்புகளும் செய்யப்படுகின்றன. ஒரு ஆம்பளை வச்சு செய்யப்படுங்க எவனும் பார்க்க மாட்டான், ஒருத்தவங்களும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா ஒரு பெண் பிள்ளையை வைத்து ஒரு விளம்பரத்தை எடுங்க, கோடான கோடி பேர் பார்ப்போம். காரணம் என்ன? பெண்களுடைய விஷயத்தில் கவர்ச்சி இருக்கிறது. அந்த கவர்ச்சியை காட்டி விளம்பரத்தை செய்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். உலகத்தை சம்பாதிக்க வேண்டும். நாம் முஃமின்களாகிய நாம் உலகத்தை சம்பாதிக்க வேண்டுமா? இல்லையே, ஆகிரத்தை சம்பாதிக்க வேண்டும். உங்களுடைய ஆகிரத்துக்கான வாழ்க்கையை இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சரி செய்யாவிட்டால் ஆகிரத்துக்கான வாழ்க்கை என்றுமே சரியாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையிலே துன்யாவுடைய வாழ்க்கை, ஆகிரத்தினுடைய வாழ்க்கை இரண்டு இருக்கிறது. இதில் எதை நாம் சரி செய்ய வேண்டும்? ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். அப்போ துன்யா போக்குவரத்துக்கான இடம், அது வந்து போகக்கூடிய இடம். வந்து போகக்கூடிய இடத்தை நீங்கள் நிரந்தரமான இடமாக நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். அப்படி அல்ல. நிரந்தரமான இடம், நிரந்தரமான வாழ்க்கை, நிரந்தரமான எல்லா விதமான நடைமுறைகள் எல்லாம் ஆகிரத்தில் தான் இருக்கிறது. ஆதலால் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். சூரத்து தஹ்ரீம் என்று சொல்லப்படுகின்ற 28வது ஜுஸ்வினுடைய கடைசி 3 வசனங்கள் நீங்கள் திறந்து பாருங்க. 28வது ஜுஸ் கத் சமிஅ அல்லாஹ் என்று தொடங்குகிற 28வது ஜுஸ்ல கடைசி சூரா சூரத்து தஹ்ரீம். சூரத்து தஹ்ரீமிலே அல்லாஹு தஆலா கடைசியாக கடைசி பக்கத்திலே 3 வசனங்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த 3 வசனங்கள், அதிலே முதல் வசனத்திலே அல்லாஹு தஆலா 2 பெண்மணிகளை பற்றி சொல்லி காட்டுகிறார். மற்ற 2 வசனங்களில் ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொரு பெண்மணியை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி ஆக மொத்தம் 4 பெண்மணிகளை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறார். குர்ஆனை திறந்து பாருங்கள், பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சத்தியமான வரலாறு. இது ஏதோ மிரட்டுவதற்காக வேண்டியோ அல்லது இமாம் சாப் ஏதோ ஒன்று நம்மளை அப்படி ஒரு இது பண்றதுக்காக வேண்டி சொல்றாரு நினைக்காதீங்க. குர்ஆனை திறந்து பாருங்கள், இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 பெண்மணிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதுல முதல் வசனத்தில் அல்லாஹ் கூறிய அந்த 2 பெண்களை பற்றி சொல்லி, இந்த 2 பெண்களை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று ஆண்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மற்ற 2 வசனங்கள்ல ஒவ்வொரு வசனத்தில் ஒவ்வொரு பெண்ணை சொல்லி, நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆகிரத்துக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 பெண்களை போல நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். லரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத ஃபிர்அவுன் என்று சொல்லி, கானதா தஹ்த அப்தைனி ஃபகானதாஹுமா வகீல துخுலன் நார மஅத் தாகிலீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். என்ன 2 பெண்மணி யாருங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, அதுபோல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படியாக அல்லாஹ் தஆலா 2 பெண்மணிகளை சொல்லி, இந்த 2 பெண்மணிகளும் தங்களுடைய சாலிஹான நபிமார்களான கணவன்மார்களுக்கு மோசடி செய்து விட்டார்கள். இந்த 2 பெண்மணிகளும் நாளை மறுமையில் நிரந்தரமாகவே நரகத்தில் நுழைந்து விடுவார்கள். வகீல துخுலன் நார மஅத் தாகிலீன். இந்த 2 பெண்மணிகளை போல உங்களுடைய பெண்மணிகளை, உங்களுடைய ஆண் பிள்ளை செல்வங்களை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். அவங்க அப்படி என்ன தப்பு செஞ்சாங்க? செய்யக்கூடாத தப்பு, செய்யக்கூடாத தவறு, ஓரினச் சேர்க்கை, அதுபோல விபச்சாரம், இது போன்ற விஷயங்கள். இந்த 2 பெண்மணிகளை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள், உங்களுடைய பெண் பிள்ளை செல்வங்களையும் நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். 2 சொல்லிட்டு அல்லாஹ் 3ஐயும் 4ஐயும் சொல்லும் போது குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு பாராட்டி சொல்கிறான் தெரியுமா?
வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன். ஃபிர்அவுனுடைய மனைவி யாருங்க? அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூக்கு மேடையில் ஏற்றி நிறுத்தி வைக்கப்படுகிறது. தூக்கு மேடையில் ஃபிர்அவுன் கேட்கிறான், ஆசியா, நீ என்னுடைய அன்பு மனைவியாக இருந்தாலும் நீ என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாததால் இந்த தூக்கு மேடையில் நீ நிற்கிறாய். இந்த தூக்கு மேடையில் இப்போது நீ சொல், என்னை நீ இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாயா அல்லது நீ ஈமான் கொண்டு இருப்பது போல அல்லாஹ்வை நீ இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்டான் ஃபிரௌன். அப்ப அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது ஆண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வீரத்தை சொல்லித் தரக்கூடிய வீர மங்கையினுடைய வரலாறு. அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபிரௌன், என்னை நீ தூக்கு மேடையில் ஏற்றி கழுகுகளால் என்னுடைய தலையை கொய்து வைத்து என்னை நீ சாகடித்தாலும் கூட என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை நான் விடமாட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ் என்று சொல்லி ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டது. அந்த நேரத்தில் அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2 கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் வானத்தை பார்த்து சொன்னார்கள். அந்த துஆவும் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரப்பி பினிலி பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தில் மிகப்பெரிய வசந்த மாளிகை எனக்கு கட்டித்தா. வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலி, இந்த ஃபிர்அவுனிடம் இருந்தும் ஃபிர்அவுனுடைய செயலில் இருந்தும் ஃபிர்அவுனுடைய கூட்டத்தார்களிடம் இருந்தும் வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், அநீதம் இழைக்கக்கூடிய அனைவரு இந்த கூட்டத்தாரிடம் இருந்து யா அல்லாஹ் என்னை நீ காப்பாற்றுவாயாக என்று துஆ செய்தார்கள். துஆ செய்து முடிக்கப்பட்டதும் அவர்களை தூக்கு மேடையில் ஏற்றி அவர்களுடைய உயிரை பறிக்கப்பட்டது, ஷஹீதானார்கள். இந்த பெண்ணை போல நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆண் சமுதாயத்திற்கும் சேர்த்துதான் அங்கு சொல்கிறார். குர்ஆனை திறந்து பாருங்கள். வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட ஆண்களே, உங்களுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. ஆண்களுக்கு என்னங்க பெண்ணுடைய வரலாறு சொல்லி உங்களுக்கு உதாரணம் சொல்லப்படுது, நீங்க கேட்கலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இந்த பெண்ணை போல நீங்க வாழ. இதுதான் வீரத்தினுடைய வரலாறு. நீங்க வீர மகனாக திகழ வேண்டும் என்று சொன்னால் அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட உறுதி படைத்த மனம் கொண்டவர்களாக வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட உறுதி மனம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். சும்மா அப்படியே எல்லா விஷயத்தையும் தடுமாறி கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு முடிவை எடுக்கும் போது, ஒரு தீர்வை எடுக்கும் போது இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இப்படியே தடுமாறிக்கொண்டே இருக்கக்கூடாது. எடுத்தால் அந்த தீர்வில் நிலையாக நிற்க வேண்டும். அதுதான் ஒரு ஆண் மகனிற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய தன்னம்பிக்கை. இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்பு கரசி. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார், ஓ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா வ கானத் மினல் கானிதீன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். வழிபடக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். என்றால் கற்பு கரசியாக எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இந்த நல்ல நேரத்தில் ஜும்ஆவுடைய சிந்தனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற பிள்ளை செல்வங்களை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அது ஆண் மக்களாக இருந்தாலும் சரி, பெண் மக்களாக இருந்தாலும் சரி, இருவருக்குமே மார்க்க கல்வியை கொடுத்து ஒழுக்கத்தோடு உண்டான அந்த அறிவை கொடுக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இது போன்ற சரித்திர வரலாறை குர்ஆனில் பதிவு செய்து நமக்கு சொல்லி காட்டுகிறான். வெறும் நான் தொழுது விட்டேன், குர்ஆன் ஓதிட்டேன், எல்லாத்துக்கும் நான் நல்லது சொன்னேன் என்று மட்டும் இருந்து விடக்கூடாது. அந்த நல்லது சொல்வதோடு நாமும் அந்த நல்லதின்படி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சந்ததியினர்களை, நம்முடைய குடும்பத்தினர்களை, நம்முடைய உறவினர்களை, நம்முடைய மனைவி மக்களை அத்தனை பேரையும் அந்த கட்டுப்பாடோடு வாழக்கூடியவர்களாக நாம் ஆக்க வேண்டும். அதுதான் நம் மீது கடமை என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறான். எனவே அப்படிப்பட்ட கடமையை உணர்ந்து பொறுப்போடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.
அல்லாஹ் தஆலா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அலைனா இபாதில்லாஹ். அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் வைகறை பொழுதினுடைய சுபஹ தொழுகையை நாம் எல்லாம் அல்லாஹ்விற்கு திருப்தியாக தொழுது நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இன்று வடகால் கடவாசலில் வசிக்கக்கூடிய மஹல்லாவாசிகள், ஜமாஅத்தார்கள், பள்ளி நிர்வாக பெருமக்கள், சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் வாழக்கூடிய மஹல்லாவாசிகள் அனைவருக்குமான மகத்தான நாள். எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? பெருநாளாக கொண்டாடக்கூடிய நாள், கொண்டாடப்பட வேண்டிய நாள். இன்றைக்கு நமது வடகால் கடவாசில் அமைந்திருக்கக்கூடிய ரஹ்மானியா மகளிர் அரபிக் கல்லூரியுடைய முபல்லிகா பட்டமளிப்பு விழா, 10ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா, 13ஆம் ஆண்டு துவக்க விழா இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த விழாவை அல்லாஹ் தஆலா மிகச்சிறப்பான முறையில் நடாத்தி தருவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மஹல்லாவாசிகளாகிய தாங்கள் அனைவருமே இன்றைக்கு இந்த விழாவை தாங்கள் தான் எடுத்து செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்திற்குரியவர்களாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் தெரியுமா? 9 முபல்லிகா பட்டம் பெற இருக்கக்கூடிய மாணவிகளை உருவாக்கி இருக்கிறீர்கள். இது எப்படிப்பட்ட ஒரு சாதனை! கணவன் மனைவி இருவருக்கும் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு செல்வமாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் ஒரு குழந்தை பிறக்கிறது. 10 மாதங்கள் கழித்து ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவித்து வெளியே எடுக்கிறாள் என்று சொன்னால், அது அந்த கணவன் மனைவி, கணவனுடைய உறவினர்கள், மனைவியினுடைய உறவினர்கள், கணவன் சம்பந்தமான நண்பர்கள், மனைவி சம்பந்தமான தோழிகள், அனைவருக்குமான சந்தோஷமான விஷயம் இல்லையா? எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லுவோம், எனக்கு என் புள்ள பிறந்திருக்கா, எனக்கு என் புள்ள பிறந்திருக்கா, சொல்லுவோமா இல்லையா? அது போலத்தான் இன்றைக்கு வடகால் கடவாசல் அமைந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் 9 மாணவிகளை முபல்லிகாக்களாக உருவாக்கி இருக்கிறீர்கள். இது சாதாரணமாக வந்த விஷயமா? 3 ஆண்டுகள் பெண் பிள்ளை செல்வங்கள் அவங்களுடைய வீட்டினுடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்துவிட்டு மதரசாவிற்கு வந்து ஓதி இருக்கிறார்கள் இல்லையா? அவங்களுக்கு உண்டான முபல்லிகா பட்டமளிப்பு விழா இன்றைக்கு தாங்கள் அனைவரும் இதை எடுத்து மிகப்பெரிய ஒரு பெருநாளாக கொண்டாட வேண்டும். அது எப்படி? நமக்குலாம் 2 பெருநாள் தானே, ஒன்று ரம்ஜான் பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள், அப்படி தானேங்க? நமக்கு 3 பெருநாளுங்க. எந்தெந்த மஹல்லாக்களிலெல்லாம் மதரசாக்கள் பட்டமளிப்பு விழா, கல்லூரிகள் பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறதோ அந்தந்த இடங்களிலெல்லாம், அந்தந்த மஹல்லாக்களிலெல்லாம் அவங்களுக்கு 3ஆவது பெருநாள் இதுதான். இது சாதாரணமாக உங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி சொல்லல, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட 10 விழாக்கள், அந்த 10 விழாக்கள் எடுத்து ஏற்பாடு செய்து அதை நடத்துவதால் நமக்கு நன்மை உண்டு, நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தரும். மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஆனத்து தாலிபீன் என்கின்ற அந்த கிதாபில ஷாஃபிஈ மதுஹப் சட்டத்தினுடைய விளக்க உரையில மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட 10 விழாக்கள், அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கொண்டாட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி வழியாக அந்த வெளிச்சத்தில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள்.
ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இது போன்ற ஒரு பட்டம் தருவதற்காக வேண்டி ஒரு விழா நடத்தப்பட்டது. எப்போ தெரியுமாங்க? சுபுஹ் தொழுகை மதீனா நகரத்தில் எல்லோரும் குழுமி இருக்கிறார். சுபுஹ் தொழுகை முடிந்ததும் அந்த பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. எதுக்கு அப்படின்னா, ஒருவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், அந்த ஒருவருக்கு இந்த பட்டத்தை தர வேண்டும். எல்லோரும் அப்படி குழுமி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கு நன்றி. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஒரு நபரை. எப்போது இந்த நாள் நடைபெற்றது அப்படின்னா, அதுக்கு முந்தைய நாள் தான் எல்லாருமே பத்ர் போரில் கலந்து பத்ர் யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றை திறந்து பாருங்கள். பத்ர் போரினுடைய வெற்றி இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பத்ர் போரினுடைய வெற்றி கண்டு 313 சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லோரும் மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். மதீனாவிற்கு திரும்பியதும் இரவு நேரம், எல்லோரும் அவங்களுடைய வீட்டில் போய் அப்பதான் நிம்மதியா உறங்கக்கூடிய நேரம். சுபுஹ் தொழுகைக்கு எல்லோரும் வந்துவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எல்லாரும் சுபுஹ் தொழுகைக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நினைப்போடு போய் தூங்குறாங்க. அதே மாதிரி சுபுஹ் தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போலயே பாங்கு சொல்லப்பட்டதுமே வந்து விடுகிறார். எல்லாரும் குழுமி இருக்கிறார். அதுல ஒரு சஹாபி, அவர் பேர் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா என்பவர். மிகப்பெரிய வணிகர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாஜிருல்லாஹ், அல்லாஹ்வின் வணிகர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டம் கொடுத்த மிகப்பெரிய சஹாபி. அல்லாஹ்வின் வணிகர், அல்லாஹ்வுடைய வியாபாரி. சாதாரணமான வார்த்தை இல்லைங்க இது. இவர் அவருடைய மகனார் அப்படின்னு சொன்னா நம்ம தந்தையை வச்சு நம்மளை எவ்வளவு ஒரு கண்ணியத்தோடு பார்ப்பாங்க, அப்படிதானங்க? அப்ப அது மாதிரி அல்லாஹ்வின் வணிகர் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான் அவருக்கு இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லா சஹாபாக்களும் இரவு நேரத்தில் போய் தூங்குறாங்க வீட்டுல. அவங்க வீட்டுல போய் என்ன தெரியுமா செஞ்சாங்க? தன்னுடைய வியாபாரத்துல அத்துணை வருமானங்களையும் 313 அந்த பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு உள்ள வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, இன்னைக்குள்ள காலகட்டத்தினுடைய தீனார் திர்ஹத்தினுடைய அந்த மதிப்பீட்டை கவனித்து நாம் பார்க்கிற போது ஒவ்வொருவருக்குமே 25 லட்சம் ரூபாய் வரக்கூடிய மதிப்பில் உள்ள தீனார் திர்ஹங்களை ஒவ்வொரு பையில் போட்டு எல்லாத்தையும் பேக் பண்றாரு. தன்னுடைய வியாபாரத்துல தன்னுடைய சொந்த உழைப்புல வந்த வருமானத்தை பேக் பண்றாங்க. ஏன்? காரணம் என்ன? பத்ர் போவதற்கு முன்பாக 2 ரக்அத் தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், இந்த பத்ர் போர் அல்லாஹ்வுக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் நடுவே நடக்கக்கூடிய போர். இந்த போரில நீ வெற்றி கொடுத்தால்தான் கியாமத் நாள் வரை இஸ்லாம் வாழும். இந்த போரில வேறு ஏதாவது நடந்து விட்டால் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு ஆள் இல்லாமல் போய்விடும். எதிரிகள் எல்லாம் 3000 பேர் கூடியிருக்கிறார்கள். ஆனா நம்மள்ட வெறும் 313 தோழர்கள் தான் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே யா அல்லாஹ், எங்களுக்கு நீ வெற்றி கொடுத்து விட்டால் என்னுடைய வியாபாரத்துல என்னுடைய உழைப்புல வந்த அத்துணை பொருளாதாரத்தையும் 313 சஹாபாக்களுக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்து விடுகிறேன் என்று நேர்ச்சை செய்கிறேன் அப்படின்னு நேர்ச்சை செய்துவிட்டு போருக்கு செல்கிறார்கள். பத்ர் போரில் வெற்றி கிடைக்கிறது. இரவு வீடு திரும்புகிறார்கள்.
எல்லோரும் வீட்டிலே சென்றதற்கு பிறகு இவங்க வீட்டில் போய் இந்த வருமானத்தை எல்லாத்தையும் கணக்கு பண்ணி 313 சஹாபாக்களுக்கும் ஒவ்வொருத்தருக்குமே 25 லட்சம் வர மாதிரி கணக்கு பண்ணி அவங்க பேக் பண்ணி அவங்க அன்றைய இரவே எடுத்துக்கொண்டு இவங்களா எடுத்து சென்று யாரையும் வேலைக்கெல்லாம் வைக்கல ஆளு எப்ப வேலை வா வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு கூட அப்படின்லாம் சொல்லல. நம்ம ஏவரவனையே எப்பா நீ இதை செய் எப்பா நீ அதை செய்து ஏவுறது மட்டும்தான் நம்மள்கிட்ட, செய்யறது நம்மள்கிட்ட இல்லை. நம்ம இறங்கி செய்வோமா? நான் ஏவுற இடத்துல இருக்கேன் சிலர், செய்யறதுலாம் அவங்க செஞ்சுக்குவாங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆனா அவங்க எப்படி தெரியுமா? தானே வருமானம் ஈட்டிய தானே உழைத்து சம்பாதித்த அந்த பொருளை 313 சஹாபாக்களுக்கும் சமமான அளவுல பிரிச்சு வச்சு ஒவ்வொரு வீட்டினுடைய கதவையும் தட்டி எழுப்பி இது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. எப்படிங்க வார்த்தை? இதை நான் கொடுத்தேன்னு சொல்லல, என்னுடைய உழைப்புனால சம்பாதிச்சதை நான் கொடுத்தேன்னு சொல்லலங்க. இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டினுடைய கதவையும் தட்டி கொடுக்கிறார்கள். நேரம் தஹஜ்ஜுடைய நேரம் வருகிறது. 313 சஹாபாக்களும் கொடுத்து விட்டு வீட்டிற்கு சென்று தஹஜ்ஜுத் தொழுது விட்டு மதீனா பள்ளியில் சுபுஹ் பாங்கு சொல்கிற போது உள்ளே வருகிறார்கள். உள்ள வந்து பார்த்தா அவருக்கு ஆச்சரியம். மதீனா பள்ளிவாசல் அப்படி நிரம்பி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்ததுமே ஹாதா வகீலுல்லாஹி வ ரசூலிஹி, இதோ அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் பொறுப்புள்ள செயலாளர் வந்து விட்டார் பாருங்கள் என்று சொன்னாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்கிறாங்க. பார்த்தா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்னைக்கு தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தாஜிருல்லாஹ், அல்லாஹ்வின் வணிகர், வக்கீலுல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் ஏற்ற பொறுப்புள்ள செயலாளர் என்று பட்டம் கொடுக்கப்பட்டது. அன்றைய தினத்தில் எப்படி கொண்டாடி இருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம இன்னைக்கு வடகால் கடவாசல்ல மகளிர் அரபிக் கல்லூரியுடைய ரஹ்மானியா மகளிர் அரபிக் கல்லூரி பட்டமளிப்பு விழா இன்னைக்கு நம்ம பள்ளியாசல்ல சுபுஹ் தொழுகையில் நிரம்பி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம கொண்டாட வேண்டிய நாள். இன்ஷா அல்லாஹ் அதை உணர்ந்து நம்முடைய இந்த பட்டமளிப்பு விழாவை நாம் கொண்டாடி இந்த பட்டமளிப்பு விழாவை நிறைவான முறையில் எல்லோருக்கும் நிரப்பமான முறையில் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நடாத்தி தருவானாக. அப்படி நடத்தி தரக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்திற்குரிய பாதையையும் இந்த தீனுக்கு அவர்கள் மென்மேலும் பயன்படக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையில் அந்த மாணவிகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் அந்த மாணவிகளை பெற்றெடுத்த ஜமாஅத்தார்கள் மற்ற மஹல்லாவாசிகள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையில் அந்த மாணவிகளுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை தருவான், அதுபோல அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மகத்தான மிகப்பெரிய பிரகாசமான மகுடத்தை அவர்களுடைய தலையில் அல்லாஹ் தஆலா ஏற்றி வைப்பானாக. அதுபோல மாணவிகளுக்கு இதுவரைக்கும் உறுதுணையாக இருந்த அத்துணை ஜமாஅத்தார்கள் மஹல்லாவாசிகள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஈருலக நல்வாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக.